உலகளாவிய ரீதியில பேசப்படக்கூடிய ஒரு பாலியல் குற்றவாளியால டாப் 10ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இப்போ சர்ச்சைகள்ல சிக்கியிருக்காங்க. தனி தீவுல பாலியல் குற்றங்களை நடத்திக்கிட்டு இருந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அவரோட நெருக்கமா பழகின காரணத்தினால இப்போ நிறைய பேர் மேல விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த லிஸ்ட்ல நம்ம எல்லாருமே வியந்து பார்த்த ஒருத்தர் இப்போ முதல் முறையா இந்த விடயம் சம்பந்தமா பதில் வழங்கி இருக்காரு. யார் அவரு, என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அமெரிக்காவோட மிகப்பெரிய பிசினஸ் மேன் பில் கேட்ஸ் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட நெருக்கமா பழகினது தொடர்பா இப்போ முதல் முறையா மனம் திறந்து பேசியிருக்காரு. அவரோட அறக்கட்டளை ஊழியர்கள் கிட்ட இந்த மாதிரி விரிவான விளக்கங்கள் அவர் வழங்கி இருக்கதா இப்போ தகவல் வெளியாகி இருக்கு. பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட பழகி நான் செஞ்ச தவறுக்கான முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பில் கேட்ஸ் தன்னோட ஊழியர்கள் கிட்ட தெரிவிச்சிருக்கதா இந்த அறிக்கையில சுட்டி காட்டப்பட்டிருக்கு. தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் சர்வதேச ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியின்படி பில் கேட்ஸ் தன்னோட ஊழியர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கதாகவும் இந்த விடயம் தொடர்பா மன்னிப்பு கேட்டிருக்கதாகவும் 2 ரஷ்ய பெண்கள் கூட அவர் நெருங்கி பழகி இருக்கத ஊழியர்கள் கிட்ட ஒத்துக்கிட்டு இருக்கதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த விடயம் இப்படி அவர் பெண்கள் கூட பழகின விடயம் கொஞ்ச நாள்ல எப்ஸ்டீனுக்கு தெரிஞ்சதாகவும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் எந்த விதமான சட்டவிரோதமான செயல்பாடுகளையுமே செய்யல, எந்த விதமான சட்டவிரோத செயல்பாடுகளையுமே நான் என் கண்ணால பார்க்கல அப்படின்னும் அவர் தன்னோட ஊழியர்கள் கிட்ட வெளிப்படையா பேசியிருக்காரு. ஜனவரி மாதம் அமெரிக்க நீதிமன்றம் மூலமா வெளியிடப்பட்ட எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கு அப்புறமா பில் கேட்ஸுக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையிலான இருந்த இந்த உறவு தொடர்பா நிறைய விடயங்கள் இப்போ பேசப்பட்டு வருது. இந்த உறவு தொடர்பா நிறைய தகவல்களும் வெளியாகிட்டு இருக்கு. அதற்கேற்ற மாதிரியான விசாரணைகள் எல்லாமே முன்னெடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. 70 வயசு இருக்கக்கூடிய பில் கேட்ஸ் மேல எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்டவங்க யாருமே குற்றம் சுமத்தவே இல்லை. இந்த விடயம் தொடர்பா தான் இப்போ அவர் ஊழியர்கள் கிட்ட மனம் திறந்து பேசியிருக்காரு. இந்த விடயங்கள் எல்லாமே வெளிவந்த ஆரம்பத்துல எப்ஸ்டீன் கூட இருந்த நெருக்கமான உறவு தொடர்பா நான் ரொம்பவே வருந்துறேன் அப்படின்னு சொல்லி பில் கேட்ஸ் தெரிவிச்சிருந்தாலுமே கூட இப்ப அதையும் தாண்டி நிறைய விடயங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. எப்ஸ்டீன் கூட பழகி நான் பண்ண அந்த ஒரு தப்பால இந்த விடயத்துல இழுக்கப்பட்ட மற்றவர்கள் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊழியர்கள் கிட்ட இவர் மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இதுலயும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா 2014 வரைக்குமே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட நான் நெருக்கமா பழகி இருக்கேன். ஆனா எப்பவுமே அவர் கூட நான் ஒரு நைட் தங்கினதும் கிடையாது, அவருக்குன்னு சொந்தமா இருக்கக்கூடிய இந்த தீவுக்கு போனதும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பாகவும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பில் கேட்ஸோட பெயர் அடிபட்டிருக்கிறது தொடர்பாகவும் அவருடைய மனைவி மெலிண்டா கிட்ட ஒரு நிகழ்ச்சியில கேள்விகள் கேட்கப்படுது. அப்போ அவங்க ஒரு விடயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த விடயம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான விடயம் எல்லாமே என்னுடைய பழைய திருமண வாழ்க்கையை மறுபடியும் ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. பில் கேட்ஸ் மற்றும் மெலிண்டா கல்யாணம் பண்ணி 27 வருஷத்துக்கு அப்புறமா விவாகரத்து பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே எந்த விதமான தொடர்புலையுமே இல்லை. இதற்கு முதல்ல இந்த விடயத்துல பில் கேட்ஸோட பெயர் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்பா கேள்விகள் கேட்கப்பட்ட போது பில் கேட்ஸோட பேச்சாளர் ஒருத்தர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே இல்லை அப்படின்னு முற்றிலுமா மறுத்திருந்தாரு. ஆனா இப்போ பில் கேட்ஸ் தன்னோட ஊழியர்கள் கிட்ட ரொம்பவே மனம் திறந்து வெளிப்படையா நிறைய விடயங்களை பேசியிருக்காரு. பில் கேட்ஸ் மற்றும் பில் கேட்ஸோட பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் சில பேர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட நெருக்கமான உறவுகளை மேற்கொண்டிருக்காங்க, நெருக்கமா பழகி இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டு வந்தது. இப்போ அதுக்கான விளக்கங்களும் வழங்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, எப்ஸ்டீன் அதிகளவான நிதியை திரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊழியர்கள் மட்டும்தான் அவர் கூட நெருக்கமா பழகி இருக்கதாகவும் அதற்காக முழு பொறுப்பையும் அந்த அறக்கட்டளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னும் இப்போ விளக்கம் வழங்கப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலுமே எப்ஸ்டீனோட இந்த நிதி திரட்ட முடியும் அப்படிங்கிற திட்டத்துக்கு அதுக்கப்புறம் எந்த விதமான ஒத்துழைப்புமே வழங்கப்படலை அப்படின்னும் எந்த விதமான காசுமே எப்ஸ்டீனுக்கு அறக்கட்டளை மூலமா வழங்கப்படலை அப்படின்னும் எப்ஸ்டீன் அந்த அறக்கட்டளையில வேலை செய்யவும் இல்லை அப்படின்னும் இப்போ ஒரு விளக்கம் வழங்கப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலுமே கடைசியா வெளிவந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கு. அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும், கோடீஸ்வரர்களாக இருக்கட்டும், நாங்க வியந்து பார்த்த கதாபாத்திரங்கள் எல்லாமே இப்போ ஒரு சர்ச்சைக்கான சூழல்ல சிக்கி இருக்காங்க. அவர்கள் தொடர்பான விசாரணைகளும் கூட இப்போ அதிகமா முன்னெடுக்கப்பட்டு வருது, தீவிரப்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே செய்தி வெளியிட்டு இருக்கு. இந்த மாதிரியான பின்னணியில இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான விடயங்களையும் உண்மைகளையும் வெளியில சொல்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாட்சியம் எப்ஸ்டீன் கூட நெருக்கமா பழகின அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருந்த ஒரு பெண். அவங்க யாரு அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல்.
அவங்க இப்போ சிறைச்சாலையில சிறை தண்டனை அனுபவித்து வராங்க. அவங்க கிட்ட விசாரணைகள் மேற்கொண்டிருந்தாலுமே கூட அவங்க எதுக்குமே முறையா பதில் அளிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. அதற்கான காரணங்களும் என்ன அப்படிங்கிற விளக்கங்களும் வெளியாகிட்டு இருக்கு. ஆகவே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எங்க போய் நிக்க போகுது, எங்க போய் முடிய போகுது, இதுல குற்றம் செய்தவங்க தண்டிக்கப்படுவாங்களா, சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படுவாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்வி நிறைய பேர் மத்தியில் இருக்கு. முதல்ல இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லி மறுத்திருந்தாலுமே கூட இப்போ அவங்களாகவே முன் ஆமா நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொள்றது மட்டுமே இல்லாம அதுக்கு மன்னிப்பும் கேட்கிறாங்க. ஆகவே இந்த விடயத்துல குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கான தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா? மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரையில் விடைபெறும் நான் கனுஷியா புஷ்பகுமார்.